மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இன்னைக்கு ஊடக வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதை பார்க்கும்போது கண்டினியூஸாக அதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் பேசுறதில்ல. இந்திய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஊடக எந்த இடத்துலையும் இல்லைன்ற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருக்கிறார். அதாவது செவிலியர் பிரச்சனை, கிட்னி திருட்டு பிரச்சனை, அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், மின் ஊழியர்கள் போராட்டம், சாலை பணியாளர்கள் போராட்டம், சத்துணவுத்துறை போராட்டம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஆணவ படுகொலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு ஊடகத்திலையும் டிபேட் பண்ணல அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது வள்ளியூர் தினசரி காய்கறி சந்தை அது அந்த ஆர்ச் பக்கத்துல கட்டியிருக்காங்க. அது பக்கத்துல கருணாநிதிக்கு செலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அரசு செலவுல செத்து போனவங்களுக்கு எல்லாம் செலை வைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், செவிலியர் பிரச்சனைக்கு கொரோனா சமயத்துல பணி நிரந்தரம் பண்ற அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்றம் ஏன் சுரண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க தானே, ஏன் காசு இல்லைன்ற மாதிரி, எல்லாம் செலவு பண்றதுக்கெல்லாம் காசு இருக்கு, ஆனா நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு காசு இல்லையான்ற மாதிரி ஒரு விஷயத்த கொட்டி இருக்காங்க தமிழக அரசுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் எதுவுமே இந்த ஊடகத்துல யாருமே டிபேட் பண்றதில்ல. அப்போ ஒரு ஜனநாயகத்துல இவங்க தான் எல்லாம் அவர் சொல்ற முந்தியெல்லாம் ஒரு பீரியட்ல அச்சு இதுல இருக்கும்போது எல்லாருமே படிச்சாங்க, அதெல்லாம் மறைக்கலாம். இப்போ எல்லாமே டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு, தட்னா விஷயம் வருது. ஆனா இப்பவும் கூட நீங்க மூடி மறைக்கிறீங்களே, எப்படிப்பட்ட ஒரு ஊடக தர்மம் அப்படின்னு காரி துப்புறாரு. இதை ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஏன் நம்ம சொல்றோம்னா, இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான். இன்னைக்கு ஒரு நாள் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சந்திக்க போறாருன்னு பேசுவாங்க, இன்னொரு நாள் அண்ணாமலை தனிக்கட்சின்னு சொல்லுவாங்க, இன்னொரு நாள் அண்ணாமலைக்கு பேட்டி நயினார் நாகேந்திரன் முன்னாடியே நீங்க தலைவரா இல்லை அண்ணாமலை தலைவரா அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் திசை மாத்துறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையின் ஈரோடு மாவட்டம் செங்கோட்டையின் கோட்டை அப்படின்னு எதோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துல எங்கேயும் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டினாரு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு அதை எதிர்கட்சிங்க பலியாயிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சிங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி, எதிர்கட்சி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு அவர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அதாவது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, யாரும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ண வேணாம், ஆனா இருக்கிற விஷயத்துக்காக தீர்வுக்காக நீங்க போராடல தானே. எத்தனை பிரச்சனை இருக்கு, கிட்னி திருட்டுன்னு அப்படியே பேசிட்டு நீங்க போயிடுறீங்க, அதை பத்தி நீங்க பேசுறது இல்ல, எதுவுமே பேசுறது இல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க, உங்களோட நோக்கம் தான் என்ன, எதுக்காக நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனா இங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஊழல் பண்ணிட்டாரு, இல்லை அண்ணாமலை பினாமி பேர்ல நிறைய இன்னைக்கு பிரைவேட் மீடியாவில எல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் போடுறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க என்னன்னா, அதே யூடியூபர்ஸ் கிட்ட நம்ம மோடி ஜிஎஸ்டி குறித்து விளம்பரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நிறைய சமூக வலைத்தளத்துல அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க நம்ம பார்வையில் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் நல்லது செய்ய வந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இருக்கிறவங்க எல்லாம் நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் தானேன்ற மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் அண்ணாமலை பத்தி பேச சொல்லி ஏதாவது ஒன்று காசு கொடுத்தாங்கன்னா அவங்க பத்தி பேச போறாங்க, அவங்க அதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எப்படி தப்புன்ற மாதிரி தான். அப்ப அண்ணாமலையே நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு, அப்ப அவர் நல்லதுதான் செய்யணும், இவர் இதுதான் செய்யணும். ஆனா அந்த மாதிரி எந்த இடத்துல வன்மை இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா, அதாவது அண்ணாமலை ஒரு கவுன்சிலா இருந்திருக்கணும், இல்ல எம்பியா இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லை, சாதாரண தொண்டனா இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க சொல்லும் போது தான் ஏதோ ஒரு வன்மை இருக்கு, ஏதோ ஒரு திட்டம் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி நிறைய கருத்துக்கள் இங்க வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் இன்னைக்கு கட்சி காப்பாத்துறதுக்காக தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் 2026 தேர்தல் எல்லாம் அவரோட எய்ம் கிடையாது, இப்ப கட்சியை பாதுகாக்கணும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் நிறைய சொல்லிட்டு வர்றாங்க.
ஆனால் ஒரு தரப்புல பார்த்தோம்னா அதாவது கட்சியை காப்பாற்றி தானே ஆகணும். இப்போ கட்சி நிறைய பேர் இன்னைக்கு வந்து துரோகி, என்னென்னமோ பட்டம், ஏதோ ஒன்றுமோ சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி. ஆனா அந்த கட்சி கட்டுக்கோப்போட இன்னும் வச்சுட்டு தானே இருக்கிற. அப்போ அந்த தொண்டர்களை தானே அவரை பொதுச் செயலாளராக வச்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படி அவர் ஏதாவது துரோகம் செஞ்சிருந்தாருன்னா அவரை வெளியேற்றணுமா வேணாமான்ற மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி இல்லை, அவரை தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளராக வச்சிருக்காங்க. அதனால பொதுச் செயலாளராக இருக்காருன்னு தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு வந்து நல்லது செய்கிறேன்னு வந்தவங்க வந்து நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அவங்க வேற எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஏமாற்றமே கிடையாது. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம். ஆனால் மற்றவங்க எல்லாம் அப்படி இல்லையே. இன்னைக்கு வந்து ஏதாவது கட்சியில் எனக்கு ஒரு எம்எல்ஏ வேணும், அப்புறம் நான் எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஆசை கனவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் பத்தி யாருமே யோசிக்கல. அதனால தான் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் பத்தி பேசுறதா இருந்தானா அண்ணாமலையை வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு சொன்ன விஷயத்துக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வந்து பாஜகவிலேயே பாருங்க, எதை வச்சு நீங்க எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க, எப்படி நீங்க அவரை அவதூறு நீங்க சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி அந்த பேச்சு கேட்கணும். ஆனா இங்க யாருமே கேட்கல. அப்ப என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி தான். இன்னைக்கு வந்து அதனால நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது மோடிஜி இருந்தார். மோடிஜிக்கு வந்து மோடி பிரதமராக வரும்போது கூட அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. அவர் வந்திருக்கிறாரு. எல்லாம் இதை தாண்டி இதை விட நிறைய, ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம். ஏன்னா இந்த பாதையில் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் பல பல பலதரப்பட்ட ஆசை இருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க விஷயம் அவங்கவுங்களுக்கு தான் முக்கியன்றது தெரியும். ஆனால் இவரோட விஷயம் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். இவர்னா நாட்டு மக்களுக்காக தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை இருக்கிறாரு. எல்லாமே எதிர்க்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. ஒவ்வொரு எதிர்ப்பானாலும் சரி, ஒவ்வொருத்தரும் கல் வீசினாலும் சரி, அந்த கல் அவருக்கு படிக்கல் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து அவருக்கு தெரியாமல் இல்லை. அவர் வந்து நான் இந்த பாதையில போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த எதிர்ப்புகள் எல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிற ஆளுதான் அவரு. அப்போ இந்த இடத்துல யாருமே குற்றம் சுமத்த முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏன் இப்ப மோடியை வந்து இன்னைக்கு ஏன் பாராட்டுறாருன்னா நாட்டுக்காக இருக்கிறாருன்னு தான். அதனால தனி மனித துதிப்பாடுவாங்க எல்லாருமே. அது தவறே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்து யுக புருஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயும் அந்த மாதிரி யாருமே வர முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல வந்து என்றும் காணாத ஒரு அரசியல். அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பார்த்துருப்பாங்க போல இருக்கு, காமராஜ் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை பார்த்துருக்காங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து உற்சாகமா அவர் மேல பாசத்தை கொட்டுறதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த பாசங்கள் அனைத்தும் வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்துருமோ அப்படின்னு யாருமே இங்க நினைக்க மாட்டாங்க. பிஜேபி வளரணுங்கிறதுக்காக தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அண்ணாமலையை ரசிக்கிறாங்களோ, ஆதரவா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு பிஜேபி வளரணும் அப்படின்னு தான் கனவு தானே. என்னைக்குமே நோட்டான்னு சொன்ன கட்சி இன்னைக்கு வந்து இவர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு கனவு தானே. நாங்களும் தலை நிமிர்ந்து நடப்போம், நாங்களும் இந்த ஏதோ ஒரு எம்எல்ஏ வாங்குவோம், எப்போ எம்பி வாங்குவோங்கிற ஒரு ஆசை தானே. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு தடை வரும்போது எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஊடகம் ஒரு குட்டையை வந்து கலக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து திமுக ஊடகமானாலும் சரி, யாரா இந்த அரசியல் கட்சிங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கலங்க ஒரு நாள் தெளியும்னு தான் நம்ம பார்க்கணும். தெளிந்த நீர் கண்டிப்பா வரும். ஆனா அது டிசம்பர்ல வரும். கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கப்படணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை பாஜக வளரணும்னு. அது அண்ணாமலை இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் ஒரு விஷயம். ஏன்னா அண்ணாமலை தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்திருக்கிறாரு, அரசியலுக்காகவே வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அடிப்படையில இருந்து ஏதோ ஒண்ணு. அப்ப அவங்க எல்லாம் மக்களுக்காக எதுவும் செய்யலையான்னு நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆசையினால சில தாக்கங்கள் வெளிப்பாடு வரதான் செய்யும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.